தகப்பனை விட்டு செல்வதனால் வருகிற வேதனை என்ன? இப்ப எலியாவை விட்டு எலிசாவும் 2 பேரும் கர்த்தர் எடுத்துட்டார் இல்லையா? எலியாவை எடுத்துட்டார். இப்ப எலிசா மட்டும்தான் இருக்கிறாரு. இப்ப எலிசா எரிகோவில் இருந்து வர்றது இருக்கிறாங்க. பார்த்த உடனே எலிசாட்ட கேட்கிறாங்க, ஐயா இந்த தண்ணி கெட்டு போய் இருக்குதையா, தண்ணி குடிக்க முடியலன்னா. இப்போ எலிசா என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு தோண்டியில் உப்பை கொண்டு வாருங்கள், புது தோண்டியில உப்பை கொண்டு வான்னு சொல்லி கொண்டு வந்து அதை தண்ணீரில் போட்ட பொழுது, அந்த பாக்ஸ் கொஞ்சம் ஃப்ரீ விடுங்கப்பா, தண்ணீரில் போட்ட பொழுது என்ன நடந்துச்சா, அந்த தண்ணீரில் இருந்த தோஷம் போய்விட்டது. சுனமியாளுக்கு போகிறான். அந்த சுனமியாவுடைய பெண்ணை, அவளுக்கு பிள்ளை பிறக்கிறது, பிள்ளை செத்து போகிறது. அந்த பிள்ளை எலிசா உயிர்ப்பிக்கிறான். அப்பெல்லாம் கூட இருக்கிறானுங்க. பஞ்சம் வந்துடுச்சு, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை. எலிசா சொன்னாரு, மாவெடுத்து கூழ் பண்ணுங்கடா, நம்ம எல்லாம் சாப்பிடலாம்னா. கூழுல விஷம், பேய் கொம்மட்டிக்காய் எடுத்து அவன் என்ன, நான் தெரியுமா உனக்கு தெரியுமா, சில நேரம் உனக்கு யார் எதை பண்ணணும் உனக்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியும். நீ 6 தீர்க்கதரிசிகள் தான் போய் கூழுக்கு கீரையை பறிக்க போறான். ஆனால் கீரை எது, பேய் கொம்மட்டி எதுன்னு தெரியாம விஷம் உள்ளதை கொண்டு வந்து அந்த கூழிலே கலந்து விடுகிறான். இப்ப சாப்பிட போனா ஒரு தீர்க்கதரிசி கண்டுபிடிச்சிட்டான். எலிசாட்ட சொல்றான், தகப்பனே கூழுல சாவு இருக்கு, மாவுல சாவு இருக்கு, பானையில சாவு இருக்கு, மரணம் இருக்கிறது, விஷம் இருக்கிறது கண்டுபிடிச்ச உடனே இப்போ அவரு மாவை கொண்டு வா. என்ன சொன்னார்? முதல்ல தண்ணியை கொண்டு வா, உப்பை கொண்டு வா, இப்போ மாவை கொண்டு வா அப்படின்னு அந்த மாவை அந்த பானையில போட்டுட்டு சொன்னாரு, இப்பொழுது குடிங்கடா, சாவு வராதுன்னு சொன்னாரு. தண்ணீரை நல்லதாய் மாற்றும் பொழுது கூட இருந்தார்கள். கூட இருக்கிற விஷத்தை, சாவை நீக்கும் பொழுது கூட இருந்தார்கள். பஞ்சத்துல சோறு போட்டா கூட இருந்தான், பிள்ளையை உயிர்ப்பிக்கலாம் கூட இருக்கிறான். இப்போ கேயாசின்னு ஒரு வேலைக்காரன் நாகமானுக்கு பின்னாடி போய் அவன்கிட்ட வாங்கின ஒரே காரணத்துக்காக எலிசா திட்டுறாரு. அவனை பிடிச்ச குஷ்டம் உன்னை பிடிக்குண்டா. ஏன்னா நீ யார் பேரை சொல்லி வாங்கிட்டு வந்த? நான் காணிக்க வேணான்னு அவனை அனுப்பி வச்சா, நீ அவனுக்கு சந்து பக்கமா போய் எங்க ஐயா காணிக்க கேட்டாருன்னு என் பேரை சொன்னல, அவன் குஷ்டம் உன்னை பிடிக்கட்டும் சொன்ன உடனே பாஸ்டர் செஞ்ச எல்லா நன்மையில கூட இருந்தாங்க தகப்பன்ட்ட. இப்ப திட்டாரு, தப்பு செஞ்சவன திட்டாரு, தப்பு செஞ்சவன சபிச்சிட்டாரு. அடுத்த 6:1 அவங்க எடுக்கிற முடிவு கொஞ்சம் பாருங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். தீர்க்கதரிசியின் புத்திரர் ஹலோ பாஸ்டர், இந்த சபை 10ல பாஸ்டர், வெளியெல்லாம் உட்காடுறோம், சேர்லாம் உட்காடுறோம் பாஸ்டர், கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. எப்போ பஞ்சங்களாம் கூட இருந்தான், நல்லா பாடும்போது கூட இருந்தான், நல்லா பேசும்போது கூட இருந்தான், நல்லா பழகும்போது கூட இருந்தான், சாப்பிடும்போது கூட இருந்தான். இப்போ அடுத்த ஆளை திட்டி சபிச்ச உடனே இப்போ ஐயா நான் போட்டோயா, நாங்கள்லாம் போகிறோயா. எங்கே போகிற? இல்லை இடம் பத்தல. இப்போ இதுக்கு முன்னாடி மரத்து மேலே உட்காந்து அப்போ இடம் பத்துச்சு, அப்போ நீங்கள் நல்லதாக இருந்தீங்க, இப்போது ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்டீங்க, உங்கள் பிரசங்கள்லாம் மாறி போயிடுச்சு, திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. யாரோ சொன்னாங்க லூஸ் மாதிரி திட்டினுங்கிறார் பாஸ்டர். அல்லேலூயா. இப்போ திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா எலிசா, இடம் எங்களுக்கு போதாது, நாங்கள் போயிடுறோம். இப்போ அவங்கள ஆவியானவர் சொல்லி கொடுத்தார். என்ன தெரியுமா? அவங்களுக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு? கற்றுக்கிட்டோம். தண்ணி கெட்டு போனால் உப்பு போடணும், கூழ் கெட்டு போனால் மாவு போடணும், டெக்னிக் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் யார் வேணாம், பிறந்த நாளைக்கு என்ன வசனம் சொல்லி ஜெபிக்கணும்னு தெரிஞ்சிச்சு, கல்யாணத்துக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரிஞ்சிச்சு, பேய்க்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரிஞ்சிச்சு. இப்போ பாஸ்டர் வேண்டாம், பிரியாணிக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரிஞ்சிச்சு, கிறிஸ்மஸுக்கு ஜெபம் தெரிஞ்சிச்சு, நியூ இயர் சர்வீஸ் தெரிஞ்சிச்சு.
கிறிஸ்துமஸ் தெரிஞ்சிச்சு, ஞானஸ்தானம் தெரிஞ்சிச்சு, திருவிருந்து தெரிஞ்சிச்சு. இப்போ பாஸ்டர் வேண்டாம், அவர்கிட்ட இருக்க முடியாது, பயங்கரமான ஆளாக மோசமான ஆள். கேஎஸ் அப்படியே சபிச்சிட்டாரு, அவன் அப்படியே குஷ்டம் முடிச்சிச்சு. அவன், நான் சொல்கிறேன், பக்கத்தால் பிரச்சனையை பார்த்து நீ எதுவும் போகாத. அவன் என்ன தப்பு பண்ணான்னு பாரு. டே வாயிடா, நீ பண்ண தப்புடான்னு தைரியமாக சொல். அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு வந்த நிலைமை தான் நாளைக்கு எனக்கும். எல்லாம் அந்த முடிவு எடுத்துட்டான். கேஎஸ்ஐ போய் பார்த்துருப்பானுங்க, என்னப்பா அவர் கூட எவ்வளோ அசிஸ்டண்டாக இருந்தா தெரியுமா, நீ உனக்கே இந்த நிலைமை, உன்னையே இருந்தாலும் சபிச்சிட்டான். அப்போ கேஎஸ் என்ன சொல்லிப்பான், என்னையே பண்ணிட்டான், எனக்கு வந்து நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வரும், இப்பயே போயிடுங்க அப்படின்னா. எல்லாம் அதை பேச்சை கேட்டு என்ன பண்ணுறாங்க, ஐயா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ன உடனே இந்த தலைமை என்ன பண்ணிச்சு தெரியுமா, போவாதீங்கன்னே சொல்லலை, போங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு நல்லவனை காட்டுற பாருங்க. வாசிங்க, அவர்களில் ஒருவன், அவனுக்கு தெரியும் எனக்கு தண்ணி கெட்டு போனா உப்பு போடணும், கூழ் கெட்டு போனா மாவு போடணும், புள்ள செத்து போனா அந்த புள்ளை மேல் படுத்து அது மூக்குல ஊதணும். யாரா நம்மகிட்ட கடன் பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டு அதுல எண்ணெயை கொடுத்து அந்த எண்ணெயை வச்சு கலந்துக்க சொல்லி கொடுக்கணும். டெக்னிக், there are no every technique from the எலிசா. எலிசாவின் இடத்துல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். இப்போ எலிசா வேண்டாம் அப்படின்னா ஒரே ஒருத்த மாத்திரம் எழுப்பி சொல்றான், ஐயா என் டெக்னிக் எனக்கு பெருசு இல்லை, நீர் என்னோடு கூட வருவது எனக்கு பலன் சொல்றான். நீர் என்னோடு கூட வாரும். பஞ்சத்துல உங்க எல்லாருக்கும் சோறு இல்லாதப்போ இந்த ஒத்த எலிசா நின்று உங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டது நன்றி நினைக்கலையா? இன்னைக்கு அவர் இடிக்குதா? நமக்கு மேன்மை வந்த பிறகு பாஸ்டர் அவலட்சணமா பேசுறது, நம்ம யாரும் மதிக்காம. உனக்கு பாஸ்டர் கையில் எப்ப எடுத்தார் தெரியுமா? நீ சும்மா பியூட்டி அழகா இருந்த பிள்ளை, நாற்றம் எடுத்து இருந்த பொழுது, உன்னை ஒருத்தர் மதிக்காத இருந்த பொழுது, செத்துல கடந்தப்போ கர்த்தர் யாரை கொண்டு தூக்கினார்? யாரை கொண்டு தூக்கினார்? உன் போதகனை கொண்டு உன்னை தூக்கினார், கழுவினார். நீ சொல்லலாம் எனக்கு எல்லாம் ஆவியானவரை காட்டி கொடுத்ததே அவர் தான். எனக்கு அவரை மிஞ்சி பிரசங்கம், அவரை மிஞ்சி பாட்டு, அவரை மிஞ்சி காரியம் இல்லைன்ற நம்பிக்கையில ஒரு நாள் வாழ்ந்தல்ல. இன்னைக்கு தப்பு செஞ்சவன திட்டின உடனே உனக்கு கோவம். இன்னைக்கு அவனை திட்டின மாதிரி தான் நாளைக்கு நம்மள. அவன் காணிக்கைக்கு அலைஞ்சுன்னு போனது அவன் தப்பு. கடவுள் வேணான்னு சொன்னவன்ட்ட போய் காணிக்க வாங்க அவன் தப்பு. அதனால அவன் அந்த அனுபவிச்சான். ஒருத்த மட்டும் கேட்கிறான், நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன், ப்ளீஸ் டாடி கம் வித் மீ. என் டெக்னீஷியன், என்னுடைய எல்லா டெக்னாலஜி, எனக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த எனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. நம்ம என்ன பண்றோம்? பெரிய தப்பு என்ன தெரியுமா? சபைகள்ல இன்னைக்கு எல்லா சபையும், நம்ம சொந்தமாக சொல்ல, எல்லா சபையும் நடக்கிற தப்பு. இவங்க கத்துக்கிறது, பாஸ்டர் கத்துக்கிறாங்க, இது எப்படி ஓட்டுறது, அது எப்படி ஓட்டுறது, அது எப்படி பண்றது, எப்படி கத்துக்கிட்டாங்க. சொல்லு, நீ கத்துக்கோ, நான் வேணான்னு சொல்ல, கத்துக்கிட்டு தான் பாஸ்டர் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் கத்துக்க தான் பாஸ்டர். பட் அவங்கள விட்டுறாத, செப்பரேட்டா போன மட்டும் நினைக்காத. யூ லாஸ் எவ்ரிதிங். நீ இழந்துருவ, நிம்மதி இழந்துருவ, சந்தோஷம் இழந்துருவ, சமாதானத்தை இழந்துருவ. எப்படி நடக்கணும்னு தெரியாது. எல்லாரும் உப்பு போடுறதில்ல, எலிசா போட்டாதான் உப்பு. எல்லாரும் மாவு போட்டா கூழ் நல்லா இடாது, தோஷம் நீங்கிடாது. நீ ஜெபம் பண்றது நல்லது, நீ படிக்கிறது நல்லது, நீ பிரசங்கம் பண்றது நல்லது, நீ எல்லாம் பண்ணு. தலைமைக்கு மிஞ்சி பண்ண நினைக்காத. தலைமை பண்றது வேற, நீ பண்றது வேற. டோன்ட் டு கம்பேர். உடனே தலைமையை கம்பேர் பண்ணாத, அது மிக தப்பு. இப்ப நான் அதை சொல்லித்தரேன்னா, நீங்க யாரும் விழுந்து போகக்கூடாது, நீங்க யாரும் வீணா போகக்கூடாதுன்னு சொல்லித்தரேன்.
நீங்கள் எல்லாம் என்னை மதிக்கணும்னு சொல்லி தரல. மதிப்பு கடவுள் கொடுக்குறாரு, அது மிக தப்பு. இப்போ நான் அதை சொல்லித்தரேன்னா நீங்கள் யாரும் விழுந்து போகக்கூடாது, நீங்கள் யாரும் வீணாக போகக்கூடாதுன்னு சொல்லித்தரேன். ஊழியக்காரன் பிரச்சனை சமாதானம் ஆவியா? நீ ஒதுங்கி ஒதுங்கி போனால் ஒதுங்கி தான் நிற்ப. கிட்டவா கிட்டவா, இந்த அரவணைப்பு பெற முடியும். ஆணுடைய அரவணைப்பு உனக்கு கிடைக்கும், கர்த்தருடைய சந்தோஷம் உனக்கு கிடைக்கும், கர்த்தருடைய சமாதானம் உனக்கு கிடைக்கும். டெக்னிக்கை மாத்திரம் பார்க்காத. சிம்பிள். பிறந்த நாளுக்கு ஜெபம் பண்ண சொல்லி ஒரு வாழ்க்கையை நடத்துறது கஷ்டம், நிலையா செய்கிறது கஷ்டம். சொல்லுங்க, தகப்பனுடைய போதகம்